அனைவருக்கும் வணக்கம். மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை சொல்கிறேன், கேட்டு பயனடைங்க. இளநீ எடுத்துக்கங்க, ஒரு இளநீ எடுத்துக்கங்க. அந்த இளநீ கண் திறந்துட்டு பாசிப்பயிறு ஒரு ஸ்பூன் போடுங்க, ஜீரகம் ஒரு ஸ்பூன் போடுங்க, கற்கண்டு ஒரு ஸ்பூன் போடுங்க. நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் ஊற வச்சுட்டு காலையில் எழுந்துச்சி வெறும் வயிற்றில் பல் வலிக்கிட்டு அந்த தண்ணியை குடிங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் இளநீ கண் திறந்துருங்க. அதில் தேக்கங்கொட்டை பவுட்ரு ஒரு ஸ்பூன் போட்டுருங்க. போட்டு நைட் ஃபுல்லாக ஓவர் நைட் வச்சு காலையில் எழுந்துச்சி குடிங்க. உங்களுக்கு கை கால் எரிச்சல், சுகரில் கை கால் எரிச்சல் வரும், அது குணமாகும். ஹெச்பி ஏ1சி சுகர் கண்ட்ரோலுக்கு நார்மலுக்கு வரும். அதே போல் இளநியை கண் திறந்துட்டு கல்கண்டு போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு குடிங்க, நீர் கடுப்பு சரியாகும். அதே போல் நம்ம கிட்னி சிறுநீரக பை சுத்தமாகும். அதே போல் நம்ம திராட்சையினுடைய விதை கேன்சருக்கு மருந்தாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அந்த திராட்சையினுடைய விதைகளை அடித்து மிக்சியில் போட்டு குடிச்சிங்கன்னா கேன்சர் செல்கள் உருவாவதை அழித்து கேன்சர் குணமாக்க உதவுகிறது. அதே திராட்சை பழத்தோட விதையோடு அடித்து மிக்சியில் போட்டு வெறும் காலையில் 3 நாள், வாரத்தில் 3 நாள் குடிச்சிங்கன்னா எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் தென்னம்பாலை கொடுக்குது. தென்னம்பாலைக்கு கிஞ்சி வைக்கிறதுக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தென்னம்பாலையே கோதுமை அரிசி மாதிரி இருக்கும். அதை உருவி மிக்சியில் போட்டு 2 கிளாஸ் தண்ணியில் மிக்சியில் போட்டு அடித்து குடிச்சு வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சுவாங்க. எப்பேற்பட்ட கல்லும் கரைஞ்சிடும். அதே போல் வில்வ இலையை எடுத்துங்க, 2 டம்ளர் தண்ணி வச்சு போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி முடியுங்க. நுரையீரல் சுத்தமாகும், ஆஸ்துமா குணமாகும். அதே வில்வம் பழத்தை எடுத்துங்க. வில்வம் பழத்தை அடித்து உள்ளே இருக்கிற நார்லாம் எடுத்துட்டு பழத்தை வெல்லம் சேர்த்து சாப்பிடுவாங்க. கேன்சர் செல்கள் உருவாவதை அழித்து கேன்சர் குணமாக்கும். அதே போல் இளநியை மஞ்சள் காமாலை குடித்தா குணமாகும். அதே போல் கரும்பு சாறு குடிச்சிங்கனாலும் மஞ்சள் காமாலை உருவாவது தடுக்கப்படும். அதே போல் நம்ம பீர்க்கங்காய் சாப்பிட்டா கண் பார்வை தெளிவிடும், சர்க்கரை கண்ட்ரோல் வரும், மஞ்சள் காமாலை குணமாகும். அதே போல் நம்ம லிவர் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். 4 கிலோ சுரக்காய் எடுத்துங்க. அதை தோலை நல்லா சீவிட்டு மிக்சியில் அடித்து சாறு எடுத்துங்க. அது கூட கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. கடாயை அரை எலுமிச்சம்பழம், ஒரு துண்டு இஞ்சி, இது 4 கொதிக்க வச்சு வடிகட்டி நைட்டில் குடிச்சுனே வாங்க. நைட்டில் ஒரு வாரத்தில் 3 நாட்கள் குடிச்சுவாங்க. எப்பேற்பட்டது கல்லீரல். அதே போல் துளசி இலை சாறு காலையில் வெறும் வயிற்றில் 48 நாட்கள் குடிச்சுவாங்க. எப்பேற்பட்ட கேன்சரும் குணமாயிடும். அதே போல் அடிக்கடி உணவில் கேரட் சேர்த்துக்குவாங்க, கேன்சர் குணமாகும், பூச்சி வெளியேறும். அதே போல் தினமும் பாதம் பருப்பு நாள் சாப்பிடுவாங்க. கேன்சர் செல் உருவாவது தடுக்கும், கேன்சர் உருவாகாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் சில மருத்துவ குறிப்புகளோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.